என் அன்பான சிம்ம ராசி நண்பர்களுக்கு வணக்கம். காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கவிருக்கும் விஸ்வாவசு புத்தாண்டு உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை எழுதப்பட போகிற ஒரு காலம். சூரிய பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஏற்பட போகும் மிகப்பெரிய மாற்றத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த தகவலை நீங்கள் தற்செயலாக பார்க்கல. இது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்தி. உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த போராட்டங்கள், கௌரவ குறைச்சல் மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத மனவேதனைகள் அனைத்தையும் இந்த பிரபஞ்சம் அறியும். வெளியே நீங்கள் ராஜ கம்பீரத்தோடு வலம் வந்தாலும் உங்கள் உள்ளுக்குள்ள எத்தனை மாற்றங்களை சந்திச்சிங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். நான் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கலையே, இருந்தும் என் அதிகாரமும் செல்வாக்கும் ஏன் சோதிக்கப்படுது அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் பல தடவை எழுந்திருக்கும். இப்போ அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போகும் புத்தாண்டு காலம் வந்துவிட்டது. சிம்ம ராசிக்காரர்களின் கர்ம சக்கரம் இப்போ ஒரு மிக முக்கியமான புள்ளியை எட்டி இருக்குது. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கும்பராசியிலிருந்து 8ஆம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்ந்து விட்டார். இதன் மூலம் சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனி காலம் முழுமையாக தொடங்கிருச்சு. நவ கிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்சம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான். நீதிமானான அவர் நாம் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பவர். இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சனி பகவான் ஏற்கனவே அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட வாழ்வியல் பாடத்திற்கு தயார் பண்ணி கொண்டிருக்கிறாரு. இந்த மாற்றத்தோட தொடர்ச்சியாக ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரும். அந்த உண்மை ஆரம்பத்தில் உங்கள் ஈகோவை அல்லது அகங்காரத்தை சீன்றது போலவோ அல்லது கொஞ்சம் வேதனையாகவோ இருக்கலாம். ஆனால் அந்த கசப்பான மருந்து தான் உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமையும். அந்த பெண் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களா இருக்கலாம் அல்லது மறைமுகமாக உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு அந்நிய பெண்ணாக இருக்கலாம். அவர் சொல்கிற செய்தி உங்கள் வாழ்க்கையோட திசையை மாற்றும் ரகசிய திறவுகோலாக அமையும். கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏன் இத்தனை சவால்கள் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஆழமாக தெரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்காரர்கள் இயல்பிலேயே தலைமை பண்பும் நேர்மையும் கொண்டவங்க. ஆனால் கடந்த 2.5 வருஷமாக கண்டக சனியோட தாக்கத்தால் உங்கள் உறவுகளிலும் தொழிலிலும் பல சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. இப்போது அஷ்டம சனி தொடங்கினதாலும் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியோட தாக்கத்தாலும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் அதிக நிதானம் தேவைப்படும். ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 12ஆம் இடமான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு தன்னோட உச்ச வீடான கடகத்திற்கு போகிறது சிம்ம ராசிக்கு ஒரு விதத்தில் ஆறுதலான விஷயம். இது உங்களோட தேவையற்ற செலவுகளை குறைச்சி சுப விரயங்களாக மாற்றும். அதே சமயம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு புதிய திருப்பங்களை தரக்கூடும். நீங்கள் யாருக்கோ செஞ்ச பெரிய உதவி இப்போ உங்களுக்கு ஆபத்து காலத்தில் கை கொடுக்கும். சிம்ம ராசிக்காரர்களோட ஜாதகத்தில் 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம் மற்றும் மறைமுக பலன்களை குறிக்கிற இடம். நீங்கள் கடந்த காலங்களில் செஞ்ச கர்ம வினைகளுக்கான தீர்ப்புகள் இப்போ உங்களுக்கு அனுபவங்களாக மாறப்போகுது. அதாவது தேவையற்ற அலைச்சல்கள், வாகன பழுதுகள் அல்லது சின்ன உடல் உபாதைகள் வந்து போக வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு புதிய பரீட்சை தொடங்குது. சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்களோட குணத்தில் இருக்கிற குறைகளை செதுக்குவதற்காக தான் வர்றாரு. நீங்கள் மற்றவங்களை அதிகாரம் செஞ்சு வழிநடத்திய காலங்கள் மாறி இனி மற்றவங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டிய காலம் வந்துருச்சு.
இது உங்களை உதாசீனப்படுத்தினாலும் அதன் மூலம் உங்களோட உண்மையான முகம் உலகத்திற்கு தெரியும். நீங்கள் மௌனமாக அவமானங்களை சுமந்த நாட்களுக்கு பதிலாக இப்போ உங்களுக்கு பெரும் மனமுதிர்ச்சி கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் எப்போவுமே அதிரடியானவங்க. ஆனால் அஷ்டம சனி இப்போ உங்களை அடகாத்துடணும் விழிப்போட செயல்பட வைப்பார். அந்த அடக்கமே உங்கள் வெற்றிக்கான சூட்சமம். யாரை நம்பணும் யாரை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஞானம் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்கு தானாகவே பிறக்கும். அஷ்டம சனியோட தொடக்கம் அப்படிங்கிறதால மற்றவர்களோட புகழ்ச்சிக்காக வாழாமல் உங்கள் ஆரோக்கியத்திற்காகவும் அமைதிக்காகவும் நீங்கள் வாழ தொடங்குவீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் மனசில் ஒரு வைராக்கியம் பிறக்கும். இனி என்னால் மற்றவங்களோட ஆடம்பரத்திற்காக என் வாழ்க்கையை சிதைச்சிக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் விதையாகவே மாறும். இது வரைக்கும் உங்களை வீழ்த்த நினைக்கிறவங்க உங்களை கண்டு மிரளுவாங்க. இந்த மாற்றம் உங்களோட செயல்களில் மட்டுமல்ல உங்களோட ஆழ் மனதிலையும் நிகழும். தேவையற்ற வீண் பிடிவாதங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். உங்கள் செல்வாக்கு இருந்த போது மட்டும் உங்களை சுற்றி இருந்தவங்க இனி மெதுவாக விலகி போவாங்க. இது உங்களுக்கு ஒரு வழியாக தெரிஞ்சாலும் உண்மையிலேயே அஷ்டம சனி உங்கள் வாழ்க்கையிலிருந்து போலியான மனிதர்களை அகற்றும் தூய்மை பணியை இதை செய்கிறாரு. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பான். அவர் சொல்கிற ஒரு எச்சரிக்கை உங்கள் வாழ்க்கையில் வரவிருந்த ஒரு பெரிய விபத்தை அல்லது நஷ்டத்தை தடுத்து நிறுத்தும். ஜோதிட ரீதியாக பார்த்தா சிம்ம ராசியோட அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால தந்தையோட ஆசையும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு பெரும் அரணாக இருக்கும். அந்த பெண் உங்கள் வாழ்க்கையில் ஒரு படிப்பினையாக திகழ்வா. உங்களோட ஆழ் மனசில் நீங்கள் ஒளிச்சு வச்சிருந்த பயங்களை அவள் வெளிச்சமிட்டு காட்டுவா. குறிப்பாக காதலில் இருக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு சவாலான காலகட்டம். அஷ்டம சனி காலத்தில் தேவையற்ற சந்தேகங்கள் வந்து போகும். உங்கள் அன்பு உண்மையானது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்கள் நேசிக்கிற நபர் உங்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாரா அல்லது உங்கள் வசதிகளை பயன்படுத்துகிறாரா அப்படிங்கிற உண்மை இந்த ஆண்டில் உங்களுக்கு அம்பலமாகும். இந்த வருஷத்தில் காதல் விஷயத்தில் ஒரு கடினமான ஆனால் தேவையான முடிவு எடுப்பீங்க. ஒரு வார்த்தை அல்லது பழைய ரகசியம் எதிர்பாராத விதமாக உங்கள் கவனத்திற்கு வரும். அந்த கணத்தில் உங்களுக்கு ஒரு வைராக்கியம் உண்டாகும். சிம்ம ராசிக்கு அந்த உறுதி மிக மிக அவசியமானது. தவறான பாதையிலிருந்து விடுபட்டு உங்கள் கௌரவத்தை காக்க இறைவன் செய்கிற மிகப்பெரிய ஒரு கருணை. திருமண வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த ஈகோ மோதல்கள் இந்த வருஷத்தோட நடுப்பகுதியில் ஒரு முடிவுக்கு வரும். ஜூன் மாதத்தில் குரு பகவான் 12ஆம் இடமான உச்ச வீட்டுக்கு வரும்போது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதி காப்பது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த விரிசல்கள் மறைய விட்டு கொடுத்து போவது ரொம்பவே சிறந்தது. வாழ்க்கை துணையோட உடல் நலத்திலையும் அதிக கவனம் தேவைப்படும். குழந்தைகளோட எதிர்காலத்திற்காக பெரிய தொகையை செலவிட நேரிடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் புதிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது. அஷ்டம சனி இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கிற தொழிலை தக்க வச்சு கொள்றதே பெரிய வெற்றியாக அமையும். ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்ச குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 4, 6 மற்றும் 8ஆம் இடங்களின் மீது விழுறதுனால பழைய கடன்கள் தீரும் மற்றும் மறைமுக எதிரிகளின் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்தோட 2ஆம் பாதியில் உங்களுக்கு ரகசிய வாய்ப்பு தேடி வரும். இந்த வாய்ப்பு ஆரம்பத்தில் ஆபத்தானதாக தோன்றினாலும் அதுவே உங்களோட பொருளாதார நிலையை சீரமைக்க போகும் கருவியாக அமையும். பங்குச்சந்தை அல்லது சூதாட்டம் போன்ற குறுக்கு வழி முயற்சிகளை முற்றிலும் தவிர்க்கணும். பொருளாதார ரீதியாக நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்த ஏற்ற இறக்கங்கள் தொடர்ந்தாலோ பண சேமிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதையோ அல்லது உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறதையோ தவிர்க்கணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் கௌரவம் எப்பவுமே குறையாது. உங்கள் வாழ்க்கையில் ஒளிஞ்சிருக்கிற துரோகிகளை அஷ்டம சனி இப்போ உங்கள் கண்முன்னே தோலரித்து காட்டுவார். நண்பர்கள் போல நடித்து கொண்டு உங்களை வீழ்த்த திட்டமிட்டவர்கள் இப்போ உங்கள் மௌனத்தை கண்டு பயப்படுவாங்க. இது உங்களுக்கு ஒரு நிம்மதியை தரும். இனி உங்களோட நேரத்தை வீணா விவாதங்களுக்காக செலவிட மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் சிம்ம ராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க.
சமீப காலமாக உங்கள் மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. சிம்ம ராசியோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்களா? ராசியில கேது பகவானும் ரணரோண ரோகஸ்தானத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவான் வக்ர நிலையிலையும் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் செவ்வாயும் இருக்காங்க. லாபஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையிலையும் அயன சயன போகஸ்தானத்துல சந்திர பகவானும் இருக்காங்க. சிம்ம ராசியில பிறந்த அன்பர்களே, காலச்சக்கரத்தோட மகா சுழற்சியில இப்போ வந்த இந்த சனிப்பெயர்வு காரணமாக நடந்து முடிஞ்ச சனிப்பெயர்வு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு மிகப்பெரிய சவாலையும் அதே சமயம் பெரும் பாடத்தையும் கற்றுக் கொடுத்துருக்குங்க. ஒரு கால மாற்றத்தோட தொடக்கமாக அது பார்க்கப்படுது. அன்னைக்கு நிகழ்ந்த அந்த மகா சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஏற்பட போகிற மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த தகவலை நீங்க தற்செயலா பார்க்கலங்க. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கிற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டமா இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச அதிகார போராட்டங்கள், ஏமாற்றங்கள் மற்றும் யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள முடியாத பண பாரங்கள் எல்லாத்தையுமே அந்த பிரபஞ்சம் அறிஞ்சிருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்கள் இயல்பிலேயே சூரியனோட ஆதிக்கம் பெற்றவர்கள். அதனால ஆளுமை திறனும் கம்பீரமும் அவங்க கிட்ட இருக்குங்க. வெளியே நீங்க ராஜாவா காட்டி இருந்தாலுமே உங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு தனிமையையும் வலியையும் சுமக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியங்க. நான் இவ்வளவு நேர்மையா இருந்தோம் ஏன் எனக்கு சோதனைகள் வருது அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல பல முறை எழுந்திருக்குங்க. இப்போ அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் தாங்க இப்ப கிடைக்க போகுது. ஒரு பக்குவமான காலம் வந்துருச்சுங்க. அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க மனசு எல்லா விஷயத்திலையும் ஒரு நிலைப்பட போகுதுங்க. ஒரு பக்குவமான நிலைக்கு வரப்போறீங்க. இந்த உரையாடலை தொடங்குறதுக்கு முன்னாடி அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. ஓ முருகப்பெருமானே போற்றி அப்படின்னு நீங்களும் வேண்டிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களினுடைய வாழ்வு மேம்பட போகுதுங்க. சிம்ம ராசிக்காரர்களினுடைய கர்ம சக்கரம் இப்போ ஒரு மிக முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்குதுங்க. நடந்து முடிஞ்ச வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான கும்ப ராசியிலிருந்து 8ஆம் இடமான மீன ராசிக்கு இடம் பெயர்ந்திருக்காருங்க. நவ கிரகங்களினுடைய நீதிமானா சனி பகவான் சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனியா திகழ போறாரு. கடந்த 2.5 வருஷமா கண்டக சனியா இருந்து உங்க உறவுகள்லையும் கூட்டாண்மையிலையும் பல விரிசல்களை தந்த சனி பகவான் இப்ப உங்களை இன்னும் ஆழமா செதுக்க போறாருங்க. அஷ்டம சனி அப்படின்னதோ பயப்பட தேவையில்லைங்க. இது ஒரு மனுஷனை முழுமையா மாற்றுற ஒரு ஆன்மீக சிகிச்சை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாற்றத்தோட தொடக்கமா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரப்போகுதுங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க மனசை பிளக்கிறது மாதிரியாவோ அல்லது கண்ணீரை வர வைக்கிறது மாதிரியாவோ இருக்கலாங்க. ஆனா அந்த வழிதான் இப்போ உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து போற ஒரு மருந்தா அமைய போகுதுங்க. அந்த பெண் உங்க உறவுல இருக்கவங்களா இருக்கலாம் அல்லது உங்களை எதிரியா நினைக்கிற ஒரு பெண்ணா கூட இருக்கலாங்க. ஆனா அவர் சொல்ற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையோட திசையவே மாற்றி ஒரு எச்சரிக்கையை உங்களுக்கு தரப்போகுதுங்க. கடந்த காலங்கள்லயே உங்க வாழ்க்கையில ஏன் இத்தனை போராட்டங்கள் அப்படின்னு முதல்ல நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்காரர்கள் அதிகாரம் செய்ய பிறந்தவர்கள். ஆனா அஷ்டம சனி காலத்துல உங்க அதிகாரமும் சொல்லும் எடுப்படாம போகலாம். நீங்க ஒருத்தரை தியாகம் பண்ணி காப்பாத்தி இருப்பீங்க. ஆனா அதே நபர் உங்களை சமயம் பார்த்து வீழ்த்த நினைப்பாருங்க. இது உங்களோட பலவீனம் கிடையாதுங்க. இது சனி பகவான் உங்க கர்ம வினைகளை கரைக்க வச்ச ஒரு கொடுமையான பரீட்சை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் ஜாதகத்துல 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் மற்றும் இழப்பு ஸ்தானம் ஆகும். இது உங்களுக்கு பல பாடங்களை கற்றுத்தருங்க.
குறிப்பாக வண்டி வாகனங்களில் போகும்போது அதிக எச்சரிக்கை தேவைங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது உங்கள் கௌரவத்தை காக்கும். உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு புதிய மறுபிறவி தொடங்க இருக்குதுங்க. நீங்கள் இது வரைக்கும் எதை பலம் அப்படின்னு நினச்சிங்களோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு பலவீனமாக தெரியலாம். இப்போ நீங்கள் அந்த அஷ்டம சனியோட தொடக்க காலத்தினால இப்போ நடந்த சனி பகவான் மாறும்போது உங்கள் பொறுமை ரொம்பவே சோதிக்கப்படுவீங்க. யார் உங்களை நம்பிக்கைக்குரியவராக வச்சிருக்கணும், யார்கிட்ட இருந்து தூரமாக ஓடணும் அப்படிங்கிற ஞானம் உள்ளுக்குள்ள கசப்பான அனுபவங்கள் மூலம் பிறக்குங்க. அஷ்டம சனியின் மூலம் காலம் அப்படிங்கிறதால நீங்கள் எதை செஞ்சாலுமே அதில் தடைகள் வரலாம். ஆனால் அந்த தடைகளே உங்களை சரியான பாதையில் கொண்டு செல்லுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் மனசில் ஒரு போராட்டம் நடக்குங்க. இது வரைக்கும் உங்களை புகழ்ந்தவங்க உங்களை கஷ்ட காலத்தில் ஒதுக்குறது கண்டு உங்களோட மனம் வருந்த போகுதுங்க. இது வரைக்கும் உங்களை ராஜாவாக பார்த்தவங்க உங்களோட நிலை கண்டு ஏளனம் செய்யலாம். இந்த மாற்றம் உங்களோட குணத்தில் ஒரு பெரிய அமைதியை கொண்டு வருங்க. தேவையற்ற அகங்காரங்களை விலக்கி ஒரு யதார்த்தமான பார்வை உங்களுக்கு பிறக்குங்க. உங்கள் உதவி தேவைப்பட்ட போது உங்களை சூழ்ந்து நின்னவங்க எல்லாம் இப்போ காணாம போவாங்க. இது உங்களுக்கு ஒரு வழியா தெரிஞ்சாலுமே உண்மையிலேயே தேவையற்ற ஒற்றுமைகளை இறைவன் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்ற ஒரு செயலாதாங்க நீங்கள் பார்க்கணும். இந்த ஒரு புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாங்க. அவங்க சொல்கிற ஒரு மறைமுகமான செய்தி உங்களை ஆபத்துகளில் இருந்து உங்களை காக்க போகுதுங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தா சிம்ம ராசியோட ஜாதகத்தில் சூரியன் உங்கள் ராசிநாதனாக இருக்காருங்க. 8ஆம் இடமான மீனராசி அப்படிங்கிறது குருவோட வீடுங்க. சூரியனுக்கும் குருவுக்கும் நட்பு இருக்குது. அங்கே அமரும் சனி பகவான் ஒரு கடினமான ஆசிரியராக செயல்பட போகிறாருங்க. குறிப்பாக காதலில் இருக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான காலகட்டங்க. அஷ்டம சனியோட காலத்தில் காதலில் விரிசல்கள் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. உங்கள் அன்பு உண்மையானது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் சந்தேகம் அப்படிங்கிற ஒரு சிறிய பொழுது உங்கள் காதலை அரிக்க தொடங்குங்க. காதல் விஷயத்துல ஒரு பெண் மூலமா ஒரு குழப்பம் உண்டாக போகுது. அந்த நேரத்துல நீங்க நிதானம் இழந்து பேசுனீங்க அப்படின்னா உங்களோட உறவை நிரந்தரமா பிரியக்கூடுங்க. தவறான உறவுகள்ல இருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய விடுதலையா அமைய போகுது. காதல்ல நேர்மை இல்லை அப்படின்னா அஷ்டம சனி அதை வெளிச்சம் போட்டு காட்டிருங்க. திருமண வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு இது வரைக்கும் அடக்கி வைக்கப்பட்டிருந்த கோபங்கள் இனி வெடிக்கலாங்க. அஷ்டம சனி அப்படிங்கிறது துணையோட கருத்து வேறுபாடுகளை உருவாக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே 3வது நபரோட தலையீடு இல்லாம இருக்க பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க. உங்க துணையோட ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். அந்த நேரத்துல நீங்க எரிச்சல் அடையாம அன்பா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட திருமண வாழ்க்கை ஒரு பெரிய விபத்திலிருந்து தப்பிக்கும். கசப்பான வார்த்தைகளை தவிர்க்கிறது உங்க குடும்ப அமைதியை காக்க போகுதுங்க. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்ப அமைதி ரொம்ப ரொம்ப மேம்படும். தொழில் வளர்ச்சி மற்றும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இதுங்க. அஷ்டம சனி அப்படிங்கிறதால தொழிலில் திடீர் மாற்றங்கள் அல்லது இழப்பு வரலாம். புதிய முதலீடுகளில் இப்போதைக்கு நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. யாரையுமே நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு புதிய சவால் உங்களை தேடி வரப்போகுதுங்க. அது உங்களை வேலையிலிருந்து நீக்கவோ அல்லது தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தவோ முயல போகுதுங்க. ஆனால் அந்த சவாலை நீங்கள் புத்திசாலித்தனமாக எதிர்கொண்டீங்க அப்படின்னா மட்டும்தான் தப்பிக்க முடியும். மேலதிகாரிகளோட வீண் வாக்குவாதம் தேவையில்லாமல் செய்யாதீங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் கடும் நெருக்கங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இனி ஏற்பட போகுது. வரவுக்கு மீறி செலவுகள் வரிசை கட்ட போகுதுங்க. அஷ்டமஸ்தானத்துல சனி அப்படிங்கிறது தேவையற்ற அபராதங்கள் மற்றும் மருத்துவ செலவுகள் கொடுக்கும். நீங்க யாருக்கும் எந்த இடத்துலையும் ஜாமீன் கையெழுத்து போடவோ அல்லது கடன் கொடுக்கவோ கூடாது.